Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் இன்றைய திருப்பலியிலே சமய துன்புறுத்தலால் இன்னலுறும் கிறிஸ்தவர்களுக்காக நற்செய்தி பணியாளர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாம், அறிவுக்கு எட்டாத உமது அருள் திட்டத்தால் உம் திருமகனின் பாடுகளில் திரு அவையும் பங்கு பெற விரும்புகின்றீர். உமது பெயருக்காக துன்பத்தில் உழலும் உம் நம்பிக்கையாளருக்கு பொறுமை, அன்பு இவற்றின் உளப்பாங்கை வழங்கியருளும். அதனால் அவர்கள் உம் வாக்குறுதிகளுக்கு நம்பிக்கையும் உண்மையுமுள்ள சாட்சிகளாய் விளங்குவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் அன்பிலிருந்து எந்த படைப்பு பொருளும் நம்மை பிரிக்கவே முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 31 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம் மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேற எந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது.
என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 109. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உமது பேரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும். உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவியருளும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். இது உம்மாற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெயருக. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 13 31 முதல் 35 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமில்லையே. இதோ
உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். உமது அருளால் உமது அருளால் பாவத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்கி வாழ்கிறேன். விலக்கி வாழ்கிறேன். எனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து அவர்கள் நலனுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். பிறருக்கு நன்மை செய்து மகிழ்வித்து மகிழ்கிறேன். என்னுடைய நல் மரணத்திற்கான தயாரிப்போடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள். ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, நேசரே நின் பாதம் என்ற அந்த பாடலிலே அந்த முதல் ஸ்டான்ஸாவை மட்டும் இப்போது பாடகர் குழுவோடு சேர்ந்து நாமும் பாடுவோம். நன்றி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் தான் எழுதிய ஒரு புதிய நூலுக்கு முன்னுரை எழுதுகிற பொழுது பின்வருமாறு எழுதினார். இந்த நூலை என் மனைவிக்கு சமர்ப்பிக்கிறேன். அவரால் தான் இந்த நூலை என்னால் எழுத முடிந்தது. காரணம், அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட சண்டையில் அவர் என்னோடு கோபித்து கொண்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டார். அப்படி அவர் போகாமல் இருந்திருந்தால் என்னால் இந்த நூலை எழுதியிருக்கவே முடியாது. ஆகவே இந்த நூலை
என் மனைவிக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதினாராம். பிரியமானவர்களே, இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கட்டாயம் இருக்கும். கஞ்சிக்கு உப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஏழையும் இருக்கிறான். பால் இருக்கிறது, சர்க்கரையும் இருக்கிறது. ஆனால் அது சர்க்கரையை போட்டு பாலை குடிக்க முடியவில்லையே என்று பிரச்சனையோடு இருக்கிற பணக்காரனும் இருக்கத்தான் செய்கிறான். ஆக பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே இல்லை. பிரச்சனைகள்தான் என்னுடைய மகிழ்ச்சியற்ற வாழ்வுக்கு காரணம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. இவ்வுலகில் மகிழ்ச்சியை பற்றி எடுக்கப்பட்ட எல்லா ஆய்வுகளுமே சுட்டிக்காட்டும் ஒரு செய்தி என்னவென்றால், மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் அல்ல. மாறாக பிரச்சனைகள் நடுவிலும் கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்று ஆழமாக உணர்ந்தவர்கள்தான். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை, உடனிருப்பை புனித பவுல் மிக உறுதியாக உணர்ந்ததை எழுதுகிறார். ரோமையர் 8:31-35 முடியுள்ள பகுதியில். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பாய் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாது இருப்பாரோ என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 30 இன்றைய திருநாளுக்குரிய புனிதருடைய பெயர் புனித மார்சலூஸ், நூற்றுவர் தலைவர். ரோமை பேரரசர் மேக்சிமிலியனின் பிறப்பு விழா 298 பெரும் ஆடம்பரங்களுடன் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது போலி தேவதைகளுக்கு பலி கொடுக்க ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தான் பங்கு பெற இயலாது என நூற்றுவர் தலைவரான மார்சலூஸ் கூறினார். கிறிஸ்துவனாகிய நான் உண்மையான ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன். ஆகவே போலி தேவதைகளுக்கு பலியிட என்னால் முடியாது என்று கூறினார். ஆகவே மரண தண்டனை பெற்ற இவர் வீரத்துடன் தம் உயிரை தியாகம் செய்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய துன்ப நேரத்தில் வானகத் தந்தையின் உடனிருப்பை தெள்ளத் தெளிவாக உணர்ந்ததால் தான் இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவேறும் என்று போய் அந்த நரியிடம் சொல்லுங்கள் என்று ஏரோதுவை பற்றி சொல்லுகிறார். துறவி முன் வேந்தனும் துரும்பே என்று சொல்வார்கள். ஏரோது அரசனையே நரி என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு இயேசுவுக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், அவருக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த நெருக்கமான உறவுதான். பிரியமானவர்களே, அபகூக்கு புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அபகூக்கு என்ற அந்த இறைவாக்கினர் தன் வாழ்க்கையிலே 6 வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறார். முதலாவதாக அவர் அத்திமரம் பயிரிடுகிறார், பலன் கொடுக்கவில்லை. 2ஆவதாக திராட்சை பயிரிடுகிறார், அதுவும் பலன் கொடுக்கவில்லை. 3ஆவதாக ஒலிவக் கன்றுகளை நடுகிறார், அதுவும் பயன் தரவில்லை. 4ஆவதாக கோதுமை பயிரிடுகிறார், அதுவும் பலன் கொடுக்கவில்லை. 5ஆவதாக நிறைய ஆடுகளை வாங்கி வளர்க்கிறார், ஆடுகளெல்லாம் செத்து போய்விட்டன. 6ஆவதாக மாடுகளை வாங்கி வளர்க்கிறார், மாடுகளும் எல்லாமே செத்து போய்விட்டன. ஆனாலும் சொல்லுகிறார், ஆனாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் உண்மையான ஒரு விசுவாசம்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, பிரச்சனையற்ற வாழ்வே மகிழ்ச்சி என்னும் எண்ணம் எனக்குள் இருக்கிறது, ஆனால் பிரச்சனைகள் மத்தியிலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற என் ஆழமான விசுவாசம்தான் என் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும். அதற்கான அருளை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆமென். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிறவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடி போனாலும், வேல் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தாழ்மையான எங்கள் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உண்மையுடன் உமக்கு ஊழியம் செய்து மனிதரின் துன்புறுத்தலால் இன்னல் உருகின்றவர்கள் உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் சிலுவை பலியில் பங்கு கொள்வதில் மகிழ்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு தங்கள் பெயர்களும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதையும் உணர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் சிறப்பாக சமய துன்புறுத்தலால் வேதனைக்குள்ளாகியிருக்கும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே,
தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ் அருளடையாளத்தின் ஆற்றலால் உம் அடியார்களை உண்மையில் உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு துன்பத்துக்குள்ளாகும் உம் நம்பிக்கையாளர் உம் திருமகனை பின்பற்றி தம் சிலுவையை சுமந்து கொள்ளவும் துன்பங்கள் நடுவிலும் கிறிஸ்துவர் என்னும் பெயரில் என்றும் பெருமை கொள்ளவும் ஊக்கம் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பாடுகள் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், உலகமே பின்னால். சிலுவை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அறிவேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அறிவேனே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.